அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அகிலா கைவினை பொருட்களில் நிறைய ஒயர் கூட இந்த மாதிரியே தான் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். பெண்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எல்ஐசினா மக்களுக்கு அதிகமாக தெரிய மாட்டேங்குது. எல்ஐசியோட மகத்துவம் என்னங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இதை பற்றி என்னங்கிறது நான் என்ன சொல்கிறேங்கிறது கேட்டுக்கோங்க. போடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி கூட இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் சேமிப்புலேயே சிறந்த சேமிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி மட்டும்தாங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாயிடும். கடைசி காலத்தில் பென்ஷன் இல்லாமல் நம்ம குழந்தைங்க கையை தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா? நம்ம குழந்தைங்க கை எதிர்பார்க்காம நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா 50 வயசு தாண்டினவங்களா தான் இருக்கிறோம். நம்ம உணர்ந்துட்டோம். அப்போ நம்ம குழந்தைங்களாவது புத்திசாலித்தனமா நாங்க தான் இப்படி இருந்துட்டோம்ப்பா, நீங்களாச்சும் பென்ஷன் வாங்குற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் பேர குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லித்தரணும், செய்யணுங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசியினுடைய மகத்துவம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா, நான் 22 வருஷமா எல்ஐசி ஏஜெண்டாக இருந்தேன். எல்ஐசி ஏஜெண்டாக இருந்து நிறைய மக்களுக்கு இதனுடைய நிறைய பலன் வாங்கி கொடுத்துருக்குறேன். அதே சமயம் வாழ்க்கையில் இது மறக்க முடியாத ஒரு நினைவாக உங்களுக்கும் நான் இதை சொல்லித்தரணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு எங்களோட வளர்ச்சி அதிகாரி என்னோட குரு அவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, பென்ஷன்னா என்ன அப்படின்னா, குழந்தைங்க வயசில் கூட நீங்கள் போட்டிங்கன்னா 18 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் பென்ஷனும் வாங்கலாம், கவரேஜும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. சேமிப்பு என்னதான் நம்ம சேமிப்பு போட்டாலும் சீட்டு போடுவோம், எடுப்போம், ஏதாச்சும் ஒரு வீடு கீடு வாங்குவோம், மொத்த பணமும் காலி ஆகிடும். ஆனால் இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க எதாவது செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அது நீங்கள் இருக்கும்போதே உங்கள் காலத்திலே வருஷம் அந்த குழந்தை ஒரு 50,000மோ வருஷம் 1,00,000மோ வாங்குற மாதிரி பென்ஷன் அந்த குழந்தை 100 வயசு வரைக்கும் உங்கள் குழந்தை வாங்கும். அதனுடைய மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பேர குழந்தை வாங்கும். இந்த மாதிரி தலைமுறை 3 தலைமுறை வாங்குற மாதிரி பென்ஷன் ஸ்கீம் பற்றி நான் சொல்கிறத விட என்னுடைய குருவான வளர்ச்சி அதிகாரி அவர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னா, சார் நீங்கள் எங்கள் சேனலில் பேசி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு என்னங்க அவரும் நமக்காக பர்மிஷன் கொடுத்து அழகாக உங்களுக்கு வீடியோ ஆடியோவில் பேசியிருக்காரு. அவர் சொல்கிற கருத்தை மட்டும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் என்னன்னு கேளுங்க. நம்மளுடைய வளர்ச்சி அதிகாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் நம்பர் 1 டிஓவாக இன்னைக்கு இருக்காரு பவானி பிரான்ச்சில், விஜயராகவன் சார். அதனால் அவருடைய கருத்தை நம்ம என்னன்னு நம்ம இன்னைக்கு கேட்குறோம். வீடியோ பாருங்கள். அந்த இதை மட்டும் கட் பண்ணாமல் வீடியோ முழுசும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோ கட் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அதுதான் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் ராதா மேடம். வணக்கம் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்களா சார், எல்ஐசி பற்றி சொல்லணும்னா நம்ம எல்லாத்துக்குமே எல்ஐசி பற்றி தெரியும் சார். ஆனால் ஓரளவுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? இந்தியா முழுக்க எல்ஐசி ஆஃபீஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். அதை பற்றி இந்தியா முழுக்க இருக்கிற இன்சூரன்ஸ் என்ன எல்ஐசி தான் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. கூடுதல் தகவலாக ஏதாச்சும் எங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் சார். எல்ஐசி பற்றி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பா மேடம். அகிலா கைவினை பொருட்கள் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சேனல் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்க லதா மேடத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். எல்ஐசி பற்றி எல்ஐசி அப்படி இன்சூரன்ஸ்னால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி மட்டும்தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னும் டீப்பா அது எப்போ முழு விவரங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமானா மேபி அது சார்ந்த அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுமக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாங்க. ஒரு சில தகவல்கள் நான் பரிமாறிக்க விரும்புறேன். எல்ஐசி ஆரம்பிச்ச 68 ஆண்டுகள் ஆகுதுங்க. 1956 செப்டம்பர் 1 நேரு பிரதமராக இருக்கிற காலகட்டத்துல அரசு நிறுவனமா எல்ஐசிக்கு வெறும் 5 கோடி முதலீட்டுல ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். 68 ஆண்டுகள் கடந்து சக்சஸ்ஃபுல்லா 68 வருடம், ஒரு வருடம் கூட சறுக்கல் இல்லாம, ஒரு வருடம் கூட நஷ்டம் இல்லாம மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்கா ஒரு வருடம் கூட நஷ்டமாகாத ஒரு நிதி நிறுவனமா வளர்ந்து இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் தான் எல்ஐசி. இது சாதாரண நிறுவனம் கிடையாது. இதுல எவ்வளவு பேர் பாலிசி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் கடந்த 2023-24 ஆண்டு முடிவின்படி பாத்தீங்கன்னா 34 கோடி பேர் தனிநபர்களும் 11.78 கோடி பேர் குழு காப்பீடு மூலம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 கோடி பேர் ஒரு நிறுவனத்துல பாலிசி எடுத்திருக்கிறது உலக அளவுல நம்பர் 1 நிறுவனங்க. ஆமா, உலகிலேயே எந்த நிறுவனத்திலையும் 40 கோடி பாலிசிதாரர்கள் இல்லை. 40 கோடி எவ்வளவு பெரிய பாலிசிதார உலக நாடுகள்லயே மக்கள் தொகையே 40 கோடிக்கு மேல ரெண்டு நாடுகள் தான் இருக்கு.
நம்ம ஒரு ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தொகையை விட நம்ம எல்ஐசியோட பாலிசிதாரர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம். சூப்பர் அவ்வளவு சார். பெரிய நிறுவனமா பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 2048 கிளைகள், 1584 துணை கிளைகள், 1,00,000 ஊழியர்கள், 14,14,000 முகவர்கள் கொண்டு இயங்கிட்டு இருக்கு. 5 கோடியில் ஆரம்பிச்சிருக்கிற நிறுவனம் இன்னைக்கு வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்ஐசியோட சொத்து மதிப்பு 5 கோடியிலிருந்து எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 31/3/2024 கணக்குப்படி 52.8 லட்சம் கோடி. சூப்பர் 5 சார். கோடியிலிருந்து ம். 5 கோடி 50 கோடி 500 கோடி இல்லைங்க, 5 லட்சம் கோடி இல்ல, 52.8 லட்சம் கோடியா எல்ஐசியுடைய மொத்த சொத்து மதிப்பு சொத்து இருக்கு. மதிப்பு. அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்துடைய வேல்யூ எப்படி சொல்லுவாங்கன்னா லைஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க கையில் இருக்கிற பணம் மாதிரி லைஃப் ஃபண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அந்த ஃபண்டு மட்டும் பாத்தீங்கன்னா 44.3 லட்சம் கோடி இருக்கு. சூப்பர் நீங்க சார். ஜீரோ எழுதி பாத்தீங்கன்னா நம்ம தூரத்துக்கு ஜீரோ எழுதிட்டே போகணும். 44.3 லட்சம் கோடி பாலிசிதாரோட தலை 2000க்கு அப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பாலிசி எடுக்கிறவங்களுடைய 70% பேர், 100 பேர் இந்தியாவில் பாலிசி எடுக்க 30 பேர் தான் 28 கம்பெனிகளை சேர்ந்து எடுக்க. மக்கள் எல்ஐசி மேல வச்சிருக்க நம்பிக்கையும் இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய செக்ஷன் 37 அப்படிங்கிற ஒரு செக்ஷன் படி எல்ஐசிக்கு மட்டும் அது வந்து மற்ற எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது. என்ன காரணம்னா நம்ம மக்களுடைய பணத்தை நாங்க முதலீடு பண்றதே பூராம மத்திய மாநில அரசுகள்ல தான் முதலீடு பண்றோம். மக்களுடைய பணம் மற்ற மக்களுக்கே திரும்பி போகுது. வீட்டு வசதி கட்டமைப்பு, ரயில்வே மற்றும் சாலை போக்குவரத்து, எரிசக்தி மேன்மன் துறை துறைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய தொகைகளை வந்து லாபத்தை வந்து மக்கள் நல திட்டங்கள்லயே தான் முதலீடு பண்ணி அதுல வர லாபத்தை தான் நம்ம போனஸாவும் முதிர்வு தொகையாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஸோ போன வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா 6,103 கோடி வந்து மத்திய அரசுக்கு லாபமா கொடுத்துருக்கோம். 6,103 கோடி 5 கோடியில் ஆரம்பிச்ச நிறுவனம் போன ஒரு ஆண்டு லாபம் மட்டும் 6,103.62 கோடியை வந்து லாபமா கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய விஷயம் சார். ஸோ மக்களுக்கு இது நிறைய பேர் கொண்டு சேர்க்க வேண்டிய பணி தான் முகவர் பணி. முகவர்கள் 14 லட்சம் முகவர்கள் உங்களை இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து பாக்குறாங்கன்னா அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. மத்திய அரசுடைய பிரதிநிதியா அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு ஏதோ அவங்க பாலிசிக்காக அவங்களை வந்து பாக்குறாங்கன்னு மக்கள் நினைக்காம ஒரு நிமிடம் அந்த நிறுவனத்தை அவ்வளவு பெரிய நிறுவனத்திலிருந்து வந்திருக்காங்க என்ன சொல்ல விரும்புறாங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல திட்டங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பணியில லதா மேடம் கிட்டத்தட்ட 20-25 வருஷமா இனி வச்சிருக்காங்க. ஒரு எல்ஐசியில லீடிங் முகவராக அவங்க இருக்கிறாங்க. சர்வீஸை நீங்க உபயோகப்படுத்திக்கணும் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க மேடம். நன்றி சார். சார் இப்ப பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து எல்ஐசி ஏஜென்ட் போய் பாலிசின்னு கேட்டாங்கன்னா ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காரு அவர் கேட்கறாருங்கிறதுக்காக தான் பாலிசி போடுறாங்களோ இல்லையா, அவங்களா விருப்பப்பட்டு போடுற மாதிரி நமக்கு தெரியல சார். ஆமா ஆமா கரெக்ட் தான். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து ஒவ்வொரு வீட்லயும் 2 வீலர் இருக்கும், கார் இருக்கும், 2 வீலர் இருக்கும். அதெல்லாம் ரோட்ல ஓட்டணும்னா கம்பல்சரி ரோட் டேக்ஸ் கட்டி இருக்கணும். அடுத்து இன்சூரன்ஸ் கட்டி இருக்கணும். இன்சூரன்ஸ் இல்லாம ஓடிங்கன்னா வண்டியை பிடிச்சிக்குவாங்க. வண்டிக்கு மிஷினுக்கு 2 வீலருக்கும் காருக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு நம்மளோட சட்ட விதிகள். அதை விட 2 வீலர் போயிட்டு உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிட முடியும். கார் உடஞ்சி போய் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு விபத்துல கார் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு மனிதனால வாங்கிட முடியும். விலை மதிப்பே இல்லாதது வந்து மனிதனுடைய. அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டாயம்ங்கிற சட்டம் நம்ம நாட்டில் இல்லை. இது வந்து நாமளா பார்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம இது தனிநபருடைய விருப்பம். எனக்கு இன்சூரன்ஸ் வேணும்னா என்னுடைய குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க விரும்புறேங்கிறது ஒரு குடும்ப தலைவனா நான் தான் முடிவு பண்ண வேண்டி இருக்கு. அதை வந்து நம்ம சாய்ஸ் விட்டுறாங்க. அப்போ வந்து இங்கதான் முகவர்களுடைய பணி. முகவர்கள் ஏன் கேட்கறாங்கன்னா கட்டாயமாக்கப்படல. அப்போ வந்து அதுக்கான முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு குடும்ப தலைவர் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் சம்பாரிச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு சூழல்னால இயற்கையான மரணமோ, நோட் பண்ணிக்கங்க, இது நிறைய பேர் தெரியாது, ஆயுள் காப்பீட்டுங்கிறது விபத்து மரணம் மட்டுமல்ல, இயற்கையான மரணத்தினால இறந்துட்டாலும் அந்த குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் வழங்கக்கூடிய நிறுவனம் தான் ஆயுள் காப்பீட்டு. இயற்கையா இருந்தவங்களும் கிடைச்சிருது இல்லைங்க சார். அது நமக்கு இயற்கையான மரணமோ விபத்து மரணமோ, விபத்து மூலமா நிரந்தர திறன் இழப்பு, கையால் விபத்து மூலமா நடக்கக்கூடிய நிரந்தர திறன் இழப்பு ஏற்பட்டுட்டா அந்த குடும்பத்துக்கான இழப்பீட்டு தொகை கொடுக்கறது மூலமா அந்த குடும்பம்
ஆ இது கட்டாயமாக்கப்படலைங்கிறதுனால ஏஜென்ட் வந்தாலே அவங்க ஏதோ அவங்களுக்காக பாலிசி கேட்கறாங்கன்னு மக்கள் நினைக்கிறது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் 40 கோடி பேர் தொடர்ந்து பாலிசி எடுத்துட்டு இருக்காங்க. எல்ஐசி வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலகட்டம் நிறைய மாறி இருக்கு. ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிற அவேர்னஸ் வந்திருக்கு. அதனால ஆயுள் காப்பீடுங்கிறது வந்து சேமிப்பே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் அவசியம் கட்டாயமா எடுக்கக்கூடிய முதல் செலவு உங்களுடைய குடும்பத்துடைய முதல் செலவா அதை எடுத்துக்கணும். இப்போ வரக்கூடிய வருமானத்துல எப்படி வீட்டு வாடகை, இபி பில்லு, போன் பில் எல்லாம் எடுத்து வைப்பீங்களோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீட்டுக்குன்னு ஒரு தொகை எடுத்து வச்சுட்டு தான் மற்ற செலவுகள் நீங்க கணக்கு பார்க்கணும். ஸோ அது வந்து செலவு சேமிப்பு அல்ல. முதல் செலவு என்னவா இருக்கணுங்க, ஆயுள் காப்பீடு பிரீமியமா இருக்கணும். என்ன காரணம், அந்த குடும்பத் தலைவர் இல்லைங்கிறதுக்கான வாய்ப்பு 1%. ஆனா அந்த 1%ல ஒரு குடும்பத் தலைவர் இயற்கையான மரணமோ விபத்து மரணத்தோட இல்லாம போயிட்டாருன்னா அந்த குடும்பமே பொருளாதார ரீதியா மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகி ஒரு தலைமுறையே நசுங்கி போயிருது. அதுக்கு வந்து எதுவுமே எந்த சொத்துமே வந்து நிற்காது. ஒரு வீடு குடியிருப்பாங்க, அந்த வீட்டை வந்து அவர் குடும்பத் தலைவர் வந்து வீட்டு செலவு பண்ண முடியுமா? குழந்தைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாங்க, அந்த குழந்தைய வந்து திடீர்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்த முடியுமா? வாழ்க்கை மாறாம போகணும்னா நமக்கு எப்படி ஹெல்மெட் போட்டுக்கிறோமோ, எப்படி வண்டியில் ஒரு பிரேக் வச்சுக்கிறோமோ, அது மாதிரி ஆயுள் காப்பீடுங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அது கண்டிப்பா உங்களை அணுகக்கூடிய முகவரை முதல்ல நண்பரா பார்த்து காது கொடுத்து கேட்டீங்கனாலே நல்ல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேடம். நன்றி சார், நன்றி சார். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க சார். சூப்பரா இருந்துச்சு சார். இப்ப என்ன பாத்தீங்கன்னா சார், இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு புது பிளான் இருக்குதாங்க சார்? நம்ம எல்ஐசி பொறுத்த வரைக்கும் எல்லா திட்டங்களுமே நல்ல திட்டங்கள் தான். என்னன்னா இப்ப வந்து எப்படி மொபைல் டெக்னாலஜியில வந்து ஒரு காலத்துல பட்டன் போன் யூஸ் பண்ணோம், அப்புறம் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணோம். ஸ்மார்ட் போன்ல வகையா மாடல்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி காலகட்டத்துக்கு மக்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் எல்ஐசி அறிமுகப்படுத்திட்டே இருக்குது. ஆனா என்ன மக்கள் இன்னைக்கு வந்து முக்கியமா நாங்க போக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா பென்ஷன். ஏன்னா இன்னைக்கு சராசரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கோடி மக்கள் தொகை 140 கோடி இருந்தா கூட பென்ஷன் ப்ரொவிஷன் வயதான காலத்துல மக்கள் பென்ஷன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 6 to 7% மக்கள் தொகையில நம்மளுடைய மக்கள் தொகையில பென்ஷனே இருக்கு. சார் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 2000க்கு மேல கவர்மெண்ட் வேலைக்கே போனாலும் பென்ஷன் இல்லைன்னு ஒரு சட்டம் வந்துருச்சு இல்லைங்க சார்? அப்ப இன்னைக்கு எல்லாத்துக்கும் பென்ஷன் வேணும். அதனால அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு சொல்லுங்க சார். அதான் சொல்றேன். இப்போ அரசு வேலையில இருந்தாலும் சரி, தனியார் வேலையில இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பென்ஷனுக்கான ப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல எங்கேயுமே கிடையாது. அப்போது பென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலங்களில் வந்து கூட்டு குடும்பம் இருந்தது. ஒரு குடும்ப தலைவர் இருந்துட்டாருன்னா மற்றவங்க பாத்துக்குவாங்க, பார்த்துக்குவார், பெரியப்பா பார்த்துக்குவார், அந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு கூட்டு குடும்ப முறை மாறி தனித்தனியான குடும்பங்களா பிரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சிங்கிள் சைல்டு சிஸ்டமும் வந்தாச்சு. ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேல இல்லை. ஒவ்வொருத்தரும் படிக்க வைக்கிறதுக்காக குடும்பத்துறை அவங்களுடைய செலவுகளை முழுக்க வந்து ஒரு குடும்பத்தோட பெரிய செலவு பார்த்தே கல்வி செலவு. பணம் சம்பாதிச்சிருக்கிற காலகட்டத்தில் கல்விக்காக பெரிய பெரிய ஃபீஸ் கட்டி காலேஜ் கல்லூரி எல்லாம் முடிச்சு வந்து வரும்போது 50-55 வயசு ஆகும்போது தான் அவங்களுடைய வருமானம் பண்ண சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சு போயிடுது, சேமிப்புகளும் கரைஞ்சு போயிடுது. அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் நீ சராசரியா என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சராசரி இந்தியனோட ஆயுள் காலம் 70 தாண்டி 75-80 வயசு வரைக்கும் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நம்ம நிறைய வியாதிகள் இறந்துடுறாங்களே, சீக்கிரம் இறக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அது ஒன்றும் இல்லை. மருத்துவத்துறை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நீ சராசரி இந்தியோட ஆயுள் காலம் 75 ஆண்டுகள்லாம். அப்ப 55 வயசு 60 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் வேலை செய்யறது ஒரு கெப்பாசிட்டி இழந்துட்டாரு அல்ல ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அடுத்த 15-20 வருஷத்துக்கு அவர் இன்கம் இல்லாம ஜீரோவா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ கூட்டு குடும்ப முறை சிதைஞ்சு போச்சு. ஸோ நாமளே பார்த்துக்கணும். நம்ம நீண்ட நாள் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 3வது குழந்தைகள் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல, முதலீடு அல்ல. குழந்தைக்கு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், என்ஜினியர் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன், அந்த குழந்தை பெருசா எனக்கு திருப்பி பணம் கொடுக்கும்னு நினைக்கிற மாதிரி அது முதலீடு அல்ல. அந்த குழந்தை படிக்க வைக்கிறது நம்ம கடமை. அது அந்த குழந்தை திரும்பி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இல்லை. ஏன்னா அவங்கவுங்க விஷயத்த பாத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒரு பையன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா ஆனா அவன் 1 லட்சம் சம்பாதிக்கிறதுல எனக்கு 65 வயசு ஆகும்போது என்னோட பையனுக்கு 40 வயசா இருக்கும், அவனுடைய பையனுக்கு 15 வயசா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 வயசு பையனுக்கு ஆகக்கூடிய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், வீட்டு வாடகை, அவனுடைய லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ், காரு, இஎம்ஐ எல்லாம் போக எனக்கு என்ன அப்பாவான என்னையோ அம்மாவான என்னையோ பாத்துக்கிறதுக்கு ஒரு தொகை ஒதுக்குறது இன்னைக்கு வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் கஷ்டமா இருக்கு. அப்படி அது ஏதோ ஒரு செலவை கட் பண்ணிட்டு தான் பண்ணும். அப்ப என் பேரனுடைய கல்வி செலவை கட் பண்ணிட்டு தாத்தாவுடைய செலவை பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பேரண்டா இருக்கிறது நான் என்ன நினைக்கிறேன், எனக்கான பையனுக்கு செலவு பண்றேன், பொண்ணுக்கு செலவு பண்றேன், ஆனா எனக்கான பென்ஷன் தொகையை எனக்கும் என் வாழ்க்கைக்கு அப்புறம் என் மனைவிக்கும் கௌரவமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஒரு பென்ஷனுங்கிறது கட்டாயமா வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறத எல்ஐசி நிறைய சர்வே பண்ணி
நிறைய பென்ஷன் திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கு மேடம். ஸோ அது சரி வந்து சரி விதமான பென்ஷன் திட்டங்கள் அறிமுகப்படுத்தி அதுதான் இன்னைக்கு நான் கேட்டுக்கிறது என்ன டாப் ப்ரியாரிட்டி நீங்க கொடுக்க வேண்டியது இன்னைக்கு பென்ஷன் திட்டங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க மேடம். சார். சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ பென்ஷன் எந்த வயசுல இருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சார்? மேடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பென்ஷனுக்கான பிளான் பென்ஷன் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது, சரி வயசானவங்க போடுறது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆமாம் சார். வயசானதுக்கு அப்புறம் போட முடியாது, ஏன்னா வயசு ஆயிடுச்சு. பென்ஷன் வயசுல போய் பென்ஷன் போட முடியாது. அப்போ வந்து பென்ஷன் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா எடுக்கலாங்க. ஒண்ணு வந்து ஏஜ் ஆனவங்க அல்லது வந்து ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் மொத்தமா கையில் இருக்கு அப்படின்னா ஒரே டைம் பல்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பேங்க் டெபாசிட் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் மாதிரி எல்ஐசியில பென்ஷன் திட்டங்கள்ல ஜீவன் அக்ஷய் ஜீவன் சாந்தி மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்கு. அது உங்களுடைய முகவரை எல்லாம் எடுத்து கேட்டீங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே டைம் டெபாசிட் பண்ணிட்டு அடுத்த மாசத்துல இருந்து பென்ஷன் வாங்கிட முடியும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 60 வயசு நபர் ஒரு 50 வயசு நபர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பேங்க்லயோ அல்லது வேற ஏதாச்சும் மூலம் ஒரு வருமானம் வருதுன்னா அது பென்ஷனுக்காக ஒதுக்கிடுறாருன்னா 10 லட்ச ரூபாய் ஒரே டைம் இன்வெஸ்ட் பண்ண அடுத்த மாசத்துல இருந்தே இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா அடுத்த மாசத்துல இருந்து 5400 5500 அவருக்கு வயதை பொறுத்து அடுத்த மாதத்துல இருந்து வாழ்நாள் முழுக்க பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். பேங்க் வட்டி மாதிரி இப்ப வயசு அதிகமா பேங்க் வட்டி குறைஞ்சா குறையும், அதிகமா எந்த பேங்க்லயுமே எனக்கு ஆயுள் முழுக்க ஒரே வட்டி கொடுக்குன்னு போய் கேளுங்க, எந்த வங்கியிலும் கொடுக்க முடியாது, எந்த போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா பென்ஷன் கொடுக்கறது ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் மட்டும் தான் தர முடியும். அந்த பென்ஷன் லைஃப் லாங்க நமக்கு வந்துட்டு இருக்கும். நமக்கு அப்புறம் ஜாயின்ட் லைஃப் பென்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா மனைவிக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 10 லட்ச ரூபா பணம் வந்து என்னுடைய வாரிசுகளுக்கு பல்கா போகும். இது மாதிரியே இருக்கலாம். அது எனக்கு இப்ப பென்ஷன் வேண்டாம் சார், இப்ப 10 லட்ச ரூபாய் போட்டுறேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பென்ஷன் வர மாதிரி கொடுக்க முடியுமானா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 50 வயசு இருக்கிற நபர் வந்து இப்ப நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், ஒரு 10 லட்ச ரூபாய் இப்ப இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் பென்ஷன் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா 50 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா அப்ப 5500 உடனடி பென்ஷனா வந்தது. 5 வருஷம் கழிச்சு வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 8500 9000 வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் வர இருக்கும். இது வந்து ஒரு டைம்ங்க. மற்றபடி நான் என்ன சொல்றேன்னா சின்ன வயசுல இருக்கிற ஈவன் உங்க குழந்தைகளுக்கே பென்ஷன் நீங்க பிளான் பண்ணலாம். நிறைய அது மாதிரி வந்துருச்சு. ஸோ பையனுக்கு நான் என்ன நினைக்கிறேன், நான் பையனை படிக்கிறேன், பையன் 3 வயசு பையன், நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 18 வயசு ஆகுது, காலேஜ் போறான், எல்லாம் போறான். எனக்கு அவனுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு கவலை இருக்கு. ஓகே நான் படிக்க வைக்கிற எல்லாம் பண்றேன், அவன் வந்து என்ன சேலரி வாங்க போறான், எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய கல்வி அவனுக்கு சம்பளத்தை கொடுக்குமா கொடுக்காதா, அவனுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கிறேன் வீடு சேர்த்து வைக்கிறேன், ஓகே மாத வருமானத்துக்கு சம்பளம் மாதிரி ஒரு தொகையை என்னால் உருவாக்க முடியுமானா எல்ஐசியோட பென்ஷன் திட்டங்கள் சிலதெல்லாம் இருக்கு. அந்த பிளான் நிறைய வகை இருக்கிறதுனால ஒவ்வொரு பிளானையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்க உங்களுடைய முகவரை அணுகும் போது மேடத்தை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கட்டி விட்டுட்டோம்னா குழந்தைகளுக்கு, ஏன் குழந்தைகள் இல்லை நமக்கே எடுத்துட்டாலும் சரி, 30 வயசு 40 வயசு இருக்கிறதாலும் சரி, 0 ஏஜ் 3 மாத குழந்தைகளுக்கு எடுத்துட்டாலும் சரி, அந்த குறிப்பிட்ட காலம் 15 ஆண்டுகள் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுக்க பிக்ஸ்டா இன்னைக்கே சொல்லிடுறாங்க. உங்க குழந்தை இப்ப 0 ஏஜ் குழந்தைங்கன்னா உங்க குழந்தையோட 90வது வயசுல எவ்வளவு பென்ஷன் எல்ஐசி டிக்ளேர் பண்ணி பாண்ட்ல போட்டு கொடுத்துறாங்க. சூப்பர் சார். வயசுல எவ்வளவு பணம் வரும், மாதம் எவ்வளவு வருடம் எவ்வளவு பணம் வரும், வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அது ரெகுலர்ல பிளான்ல உங்களுக்கு மொத்தமா பணம் கட்டாம வருடம் ஒருக்கா மாதம் ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா கட்டக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட்ல கட்டி கூட அவங்களுக்கு ஒரு பென்ஷன் ப்ரொவிஷனை உருவாக்கலாம். எஸ்பெஷலி பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க சீர் செய்யறோம். நம்ம ஊர்ல தமிழ் கலாச்சாரத்துல ஒரு பொங்கல் சீரு, தீபாவளி சீர்னு வாழ்நாள் முழுக்க சீர் செஞ்சுட்டே இருக்கிறோம். அது நம்ம இருக்க வரைக்கும் செய்ய முடியும். ஒரு அப்பா அம்மா வந்து இருக்க வரைக்கும் செய்வோம். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யார் செய்வாங்க? யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த சீரை அவங்களுடைய வயதான காலத்துல கூட ஒரு பெண் குழந்தையோட 80வது வயசு 90வது வயசு பாட்டி ஆனதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு வருடம் அவங்களுக்கு பணம் வர்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷனை இந்த மாதிரி எல்ஐசியில கூடிய சில திட்டங்கள் மூலமா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மேடம். விளக்கங்களை உங்களுடைய முகவரை கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க. சரிங்க சார், அருமையா விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா ரோட்ல எங்க ஆக்சிடென்ட் நடந்துச்சு தினம் பேப்பர்ல செய்தியில பார்த்தோமா, இங்க ஆக்சிடென்ட் அங்க ஆக்சிடென்ட் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா சார் 90% பேர் எல்ஐசி போடாதவங்களா தான் இருக்காங்க. ஆமா 10% பேர் தான் போட்டிருக்காங்க இல்லைங்களா? இருந்தாலும் 10% கூட இல்லைங்க மேடம். சொல்ல போனா நம்ம 140 கோடியில 40 கோடி மக்கள் தொகை எடுத்திருக்கோம்னா எவ்வளவு பேருங்க? கிட்டத்தட்ட 4% கூட நம்ம கவர் பண்ணல. பேருக்கு இன்சூரன்ஸ் எடுக்காம தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் போட்ட மாதிரி தெரிஞ்சா கூட நிறைய பேர் எடுக்காம தான் இருக்காங்க. அதான் நீங்க சொல்றது கரெக்ட். அதே மாதிரி ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா முதல்ல எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல இறப்பு நடந்த வீட்டுல முதல் கேள்வி என்னன்னா இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களான்ட்டு. ஆனா உயிரோடு இருக்கும்போது போடணுங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இன்னும் வரலீங்க சார். முகவர்கள் போனா வீட்டுல இல்லைன்னு சொல்ற பதிலுக்கு நம்ம கேட்கிறோம். போன் எடுக்காம போகக்கூடிய வாடிக்கையாளர்களை பாக்குறோம். எவ்வளவோ முறை வந்து அவேர்னஸ் இல்லாதனால முகவர்கள் திரும்ப திரும்ப சந்திச்சா கூட
ஒவ்வொருடைய வணிகத்துக்காக அவங்க வந்தா கூட, அவங்களுக்காக பிசினஸ்க்காக வந்தா கூட, அதுக்கு பின்னாடி உங்க குடும்பத்துடைய நலன் இருக்கு, உங்க குடும்பத்துடைய ஆரோக்கிய பாதுகாப்பு இருக்குங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அவங்க சொல்றத ஒரு 10 நிமிஷம் கேட்டீங்கன்னா, அப்ப அதோட விஷயம் புரியும். இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பென்ஷன் ஏன் வேணுங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ நீங்க உணர்ந்திருப்பீங்க. அந்த மாதிரி அது பேசக்கூடிய வாய்ப்பை முதல்ல ஒரு கொடுத்தீங்கன்னா, அவர் நீங்க போறது அப்ப லேட்டா கூட டெசிஷன் எடுங்க. ஆனா முதல்ல எல்ஐசியோட திட்டங்கள் என்ன இருக்குங்கிறத இன்னும் அவர் கண்டிப்பா உங்களை ஒன்றும் அடிச்சு பணத்தை பிடிங்கிட்டு போறது இல்லை. உங்களை உட்கார வச்சு பேசி உங்களோட சம்மதத்தோட தான் பாலிசி வாங்க போறாரு. அதனால ஒரு முகவர் வரும்போது மதிச்சு உட்கார வச்சு அவர்கிட்ட என்ன ஸ்கீம் இருக்குங்கிற கேட்டு தெரிஞ்சுக்கொள்படி கேட்டுக்கோங்க. நன்றி சார். அருமையான விளக்கம் சொல்லிக்கிறீங்க சார். இதை ஓகே. பார்த்து மக்கள் வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட பிளான் புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இன்சூரன்ஸுங்கிறது வந்து நம்ம இது கட்டாயமா நம்ம கேட்டாதான் எடுக்கணும். இப்போ பேங்க்ல பணம் இருந்தா போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறோம், பணம் இருந்தா போய் பேங்க்ல போடுறோம், பணம் இருந்தா போய் எல்ஐசியில பாலிசி எடுக்கிறோமானா இல்ல. யாரோ ஒரு ஏஜென்ட் வந்து கேட்டா போடுவோம், இல்லைன்னா நமக்கு அது தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லாம கண்டிப்பா பாலிசி இல்லாதவங்க ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த முகப்பையும் மேடம் வந்து நம்ம வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டவே கூட நீங்க அணுகி கேட்டுக்கலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கீம்ஸ் இருக்கும். நான் சொன்னது ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஒரு எக்ஸாம்பிள். குழந்தைகளுக்கான ஸ்கீம் இருக்கு, எஜுகேஷனுக்கான ஸ்கீம் இருக்கு. எஜுகேஷன் ஸ்கீம் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் என் குழந்தைக்காக பாலிசி எடுக்கிறேன், நான் வந்து குழந்தைக்கு 18 வயசுல பணம் வரணும்னு சொல்லி ஒரு திட்டம் எடுக்கிறேன், அல்லது 25 வயசுல கல்யாணத்துக்கு வரணும்னு எடுக்கிறேன். ஒருவேளை நான் கட்டிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரே ஒரு மாத பிரீமியம் கட்டிட்டு நான் இல்லைன்னா கூட மீதி இருக்கிற வருஷங்களுக்கான பணத்தை வேற சேமிப்பா இருந்தா யாரோ ஒருத்தர் கட்டிட்டு வரணும். போஸ்ட் ஆபீஸ்லயோ பேங்க்லயோ போட்டேன்னா அந்த பணத்தை மீதி இருக்கிற வருஷங்கள் கட்டிட்டு வந்தாலே என் குழந்தையோட 18ஆவது வயசுல கல்வி செலவுக்கோ 25ஆவது வயசுல திருமண செலவுக்கோ கிடைக்கும். எல்ஐசி மூலமா குழந்தைகள் திட்டம் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பணம் கட்டக்கூடிய அப்பாவோ அம்மாவோ இல்லாம போகக்கூடிய காலகட்டம் இல்லாம போது பிரீமியத்தை யாரும் கட்டவே வேண்டியதில்லை. பணத்தை கட்ட வேண்டிய விஷயத்தை எல்ஐசி வெயிட் பண்ணி எடுத்துடுறாங்க. பணம் கட்டாமையே முதிர்வு தொகையை அந்த குழந்தையுடைய கல்வியோ குழந்தையுடைய திருமணத்தையும் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எல்ஐசியில அழகான குழந்தைகளான திட்டங்கள் எல்லாம் இருக்கு. அதையும் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது மேடம் மூலமா இன்னும் சில திட்டங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். எங்க சேனல்ல வந்து நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி சார். ஓகேங்க மேடம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். பொறுமையா பாருங்க. எல்ஐசியோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இங்க போட்டிருக்கிறோம். அதையும் பாருங்க. என்னோட இது நான் எந்த லெவல்ல இருக்கிறேன், தமிழ்நாடு வந்து இந்த பவானி பிரான்ச்சிலே நான் நம்பர் 1 ஏஜெண்டா இருந்தேன். சரிங்களா? அப்ப எடுத்தது பாருங்க. இதை பூரா அழகா நீங்க படிங்க. வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியங்கிறத இதை படிங்க. எல்ஐசிங்கிறது மக்களுக்கு ஒவ்வொருத்தரோட வீட்லயும் மொத்தம் 5 பேர் இருந்தா 5 பேர்ல எல்ஐசின்னு இருக்கணுங்க. அதுதான் ஹியூமன் வேல்யூன்றாங்க. மனுஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அது மாதிரி 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் நம்ம கையில இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இது கொடுக்கணும். இதை பாருங்க.